ஒரு 40லேருந்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வந்துட்டு இதய நோய்ங்கிறது வருவதற்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் சமீப காலங்களாக 20 வயசுக்கு மேற்பட்டவங்களும் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழ்வியல் மாற்றங்களும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் ரொம்பவே நம்மளை காரணமாக இருக்குது. ஜிம்முக்கு போகும்போது நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறோன்னா நம்ம மசில்ஸை பில்ட் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்மளோட உடல் எடை மேலே நம்ம கவனத்தை வைக்கிறோமே ஒழிய நம்ம என்ன உணவு சாப்பிட்றோங்கிறதுல கவனம் வைக்கிறதே கிடையாதுங்க. ஒரு வருஷமாகவே நம்மளுக்கு கோபம் அதிகமாக வருது, நம்ம ஒரு தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கோம்னா நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் வீக் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தில் முதல்ல மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். ஒருவேளை உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அடைப்போ இல்லை வாழ்வு சம்மந்தப்பட்ட நோய் இருந்துச்சுன்னா நான் ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். அந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சௌமிலா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களாக நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதய நோயால் அஃபெக்ட் ஆகிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். காரணம் கேட்டிங்கன்னா, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொரோனா இன்ஜெக்ஷனால் வந்துச்சுங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதற்கான காரணங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அடல்ட்ஸ் இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதய நோய் வருவதற்கு நம்ம முன்னோர்கள், அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்லாம் ஒரு 40லேருந்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இதய நோய்ங்கிறது வருவதற்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் சமீப காலங்களாக 20 வயசுக்கு மேற்பட்டவங்களும் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழ்வியல் மாற்றங்களும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் ரொம்பவே நம்மளை காரணமாக இருக்குது. ஸோ இது மெயினான ஒரு விஷயமா என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஜிம்முக்கு போய் அதுக்கு வெயிட் தூக்கும் போது மாரடைப்பு இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜிம்முக்கு போகும்போது நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறோன்னா நம்ம மசில்ஸை பில்ட் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்மளோட உடல் எடை மேலே நம்ம கவனத்தை வைக்கிறோமே ஒழிய நம்ம என்ன உணவு சாப்பிட்றோங்கிறதுல கவனம் வைக்கிறதே கிடையாதுங்க. ஒரு ப்ரோட்டீன் மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பவுடரோ ஷேக்கோ இந்த மாதிரி குடிச்சிட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். பட் இது மட்டுமே நம்மளோட இதயத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இதயத்தை நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடம்புல இருக்க எந்த நோயும் வராமல் பாதுகாத்துக்கலாம். மெயினான இன்னொரு விஷயம், நம்ம ரத்தம் ஒழுங்காக இருந்தால் தான், அதாவது ரத்தம் சீராக இருந்தால் மட்டுமே தான் நம்மளோட உடலில் எல்லா ஃபங்க்ஷனும் இயங்கும். குறிப்பாக இதயத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரிஸ் மாதிரி 2 விஷயம் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு இதயத்துலேருந்து தான் ரத்தம் நம்மளோட ஹோல் பாடி பார்ட்ஸுக்குமே வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு தடை ஏற்படும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பிளாக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது. அந்த இதயத்தில் பிளாக் ஆகப்படும் போது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரியாக இருக்கணும், இல்லை அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டு வைக்கணுங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதற்கு சர்ஜரி மட்டும்தான் நிரந்தர தீர்வா? எப்படி நம்ம அதை இயற்கையாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம்? இதுக்கு இயற்கையாகவே சர்ஜரி இல்லாமல் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட உணவியல் மாற்றமும் வாழ்வியல் மாற்றம் தான் நம்மளோட இதய நோய்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது. வாழ்வியல் மாற்றத்தில் மெயினாக இருக்கிற ஒவ்வொரு இதய நோயாளிகளுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கும். ஸோ மன அழுத்தத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு நாளடைவில் என்ன ஆகிடுதுன்னா பிபிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு நிற்கிது. இது பிபி அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த அதிகமாக அழுத்தம் அதிகமாக நம்மளுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தோட துடிப்பும் அதிகமாகும். ஒருவேளை நம்ம சடனா இதே மாதிரி ஒரு வருஷமாவே நம்மளுக்கு கோபம் அதிகமாக வருது, நம்ம ஒரு தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கோம்னா நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் வீக் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ
நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தில் முதல்ல மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். மன அழுத்தத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், உணவியல் மாற்றத்தையாவது கொண்டு வர முடியும். ஸோ நம்ம மன அழுத்தத்தை வச்சுட்டு நம்ம என்னதான் எக்ஸசைஸு நம்ம பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வாழ்வியல் மாற்றத்தை, மன அழுத்தத்தையும், நம்ம தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நைட்டு நல்லா தூங்கி இருக்க மாட்டாங்க, ஆனால் கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு அவங்களோட ஒர்க்கை வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து ரிப்பீட்டடாக இதே மாதிரி விஷயம். இப்போது மீன் மார்க்கெட்லலாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு ஒர்க்குக்கு போயிட்டு அடுத்த நாள் மதியானம் 12 மணிக்கு தான் தூங்கவே செய்கிறாங்க. ஸோ நைட்டு சரியாக தூங்க வரலைன்னா அவங்களுக்கு இதய நோய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து வருவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் குறிப்பாக சொல்லியிருக்காங்க, சுகர் நோயாளிகளுமே எடுத்து பாருங்களேன், சுகர் வந்து அதிகமாக நம்ம வர நம்ம டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த டேப்லெட்ஸ் நாளடைவில் எங்கே நிப்பாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட வந்து நோயாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளே வந்து என்ன அறிகிறோம்னா 1 இயர்க்கு ஒன்ஸ் நம்ம போய் இசிஜி எடுத்து பார்த்து நம்ம பாடியை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கோமா, நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்காங்கிற மாதிரி நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு ரிப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ இந்த விஷயத்தில் தவிர்க்கணும்னா நம்ம ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் வாழணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உணவியல் மாற்றம். நான் சொன்னேன் இல்லையா, டீனேஜர்ஸ்க்கு ஏன் இதய நோய் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்த அதாவது முன்னாடி ஒரு நம்மளோட முன்னோர்கள் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எடுத்துக்கிட்ட உணவு வந்து அவ்வளோ ஹெல்த்தியான உணவுங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான். ஸோ நிறைய பேர் இன்னொரு விஷயம் தப்பு பண்ணுறோம், நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு நிறைய பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது பழக்கமாக வச்சுருக்கோம். நைட்டு ஆல்கஹால் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு இப்போ வந்து நான்வெஜ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் நிறைய சாப்பிட்டுட்டு உடனே வந்து நம்ம சோடா மாதிரி குடிக்கிறோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் இது ரிப்பீட்டடாக பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வருவதற்கு காரணமாக இருக்குது. நோயை உருவாக்குறதும் நம்மளே தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இனிமேல் அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஸோ உணவில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ கார்போஹைட்ரேட்ஸும் இம்பார்ட்டனுங்க. ஆல் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரே விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ பேலன்ஸ்டு டயட்டுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இதயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அடைப்போ இல்லை வந்து வாழ்வு சம்மந்தப்பட்ட நோய் இருந்துச்சுன்னா நான் ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். அந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஆயில் புல்லிங் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நான் சொல்கிற இந்த ஒரு ஜூஸ் நீங்கள் வந்து டெய்லியும் ரெகுலராக 48 டேஸ்லேருந்து 90 டேஸ் பயன்படுத்திட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸ். இந்த அருகம்புல் ஜூஸும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், மர நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அருகம்புல் ஜூஸ் ஒரு நாளைக்கும், மர நெல்லிக்காய் ஒரு நாளைக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி ஜூஸையும் இந்த 3 ஜூஸையும் 3 நாளைக்கு ஒருக்க நம்ம மாற்றி தொடர்ந்து 48லேருந்து 90 நாள் இதை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஒருவேளை நான் சொன்ன இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரத்தன்மை அதிகம் உள்ள உணவை உட்கொள்ளக்கூடாது, ஸ்மோக் ஆல்கஹால் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்த பண்ணாமல் நான் சொல்கிற உணவுகளையும் காலை ஒருவேளை உணவுக்கு மட்டும் இயற்கை உணவுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களோட அடைப்புல இருந்தும் இதயவாழ் சுருக்கத்திலிருந்தும் இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோயிலிருந்தும் நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்மளோட உணவில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில். எண்ணெயா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நிறைய இதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது. நம்ம ஒருவேளை இப்போ பூரி போடுறாங்க வீட்டில் ஏதாவதுன்னா அந்த ஆயிலை வந்து அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேற ஏதோ செய்யறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு அது ஸ்டோர் பண்ணுறதுனால நாளடைவில் அதுவுமே நிறைய கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் முதல் காரணமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப ரீயூஸ் பண்ணாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. ஸோ இதை பயன்படுத்திட்டு வரும்போது இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோயிலேருந்து நம்ம விடுபடலாம். ஸோ இந்த டிப்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு ஆரோக்கியமான பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.